श्री राम जय जय राम। 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 जय श्री राम। हीन उपमा एकदेसी, कैसी साहेल वस्तूसी, वर्ण व्यक्ती अव्यक्तासी, साम्यता न घडे। सुवर्णी दृष्टी घालिता, मुळीच आहे व्यक्तता, अलंकार सोने पाहाता, सोनेची असे। मुळी सोनेची हे व्यक्त, जड एकदेसी पीत, पूर्णाचा अपूर्णाचा दृष्टांत केवी घडे। दृष्टांत तितुका एकदेसी, देणे घडे कळायासी, सिंधू आणि लहरीसी भिन्नत्व कैचे। उत्तम मध्यम कनिष्ठ, एका दृष्टांते कले स्पष्ट, एका दृष्टांते नष्ट संदेह वाढे। कैचा सिंधू कैचा लहरी, अचळा सचळाची सरी, साचा ऐसी वोडंबरी मानूच नये। वोडंबरी हे कल्पना, नाना भास दाखवी जना, एरवी हे जाणा ब्रह्मची असे। ऐसा वाद एकामेका, लागता राहिली या शंका, तेची आडाप आता पुढे ऐका सावध होऊनी। माया मिथ्या कळो आली, परी ते ब्रह्मी कैसे झाली, म्हणावी ते निर्गुणे केली, तरी ते मुळीच मिथ्या। मिथ्या शब्दी काहीच नाही, तेथे केले कोणे काही, करणे निर्गुणाचा ठाई, हेही अघटित। करता ठाईचा अरूप, केले तेही मिथ्यारूप, तथापि फेडू आक्षेप श्रोतयांचा। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे सूक्ष्म आशंका निरूपण नाम समास दुसरा। जय श्री राम। जय श्री राम। ஸ்ரோதாக்களாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் பிரம்மத்தின் பற்றியும் மாயையின் பற்றியும் விஷயமாக பல கேள்விகள் கேட்கிறார்கள். அவ கேள்வி கேட்கறதுக்கு காரணம், சத்குருநாதாள் நம்மளுக்கு இவ்வளவு பரிசிரமப்பட்டு அந்த விஷயங்களை நம்ம ஹிருதயத்துக்கு ஏத்தணும்னு பார்க்கிறார். ஆனா இன்னும் ஏறலையே அப்படிங்கிற ஒரு கவலைதான் சிஷ்யர்களுக்கு. அதனால நிர்பயமாக நிசங்கோச்சமாக சத்குருநாதாள் எடுத்த கேள்வியை கேட்டா. அந்த கேள்விகளை சத்குருநாதாள் ஆமோதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். மேலும் அந்த கேள்விகளிலேயே பல விஷயங்களை தான் இன்னும் அதுல சேர்க்கிறார். அந்த கேள்விகள்லாம் வெறும் வீண் கேள்விகள் அல்ல. மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான அபிப்பிராயங்கள், அவாவாளுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஞானத்தை பொருந்தி இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள். அதனால அவளுடைய கேள்விகளை சேர்த்து வகுத்து அந்த கேள்விகள்ல தானும் பல விஷயங்களை சேர்த்துன்னு வந்துட்டு இருக்கார் சமர்த்தராமதாசர். அதுல கடைசியா கேட்டது என்னன்னா, அலங்கார ஆணி சுவர்ண தேதேனாஹி பின்னபண ஆட்டா ஆட்டி வேர்த்த சீன மனதி ஏக.
ஒரு தங்க கட்டினால தங்கத்தினால பண்ணக்கூடிய ஒரு அலங்கார வஸ்துவை பார்க்கும் பொழுது தங்க கட்டினால அந்த அலங்கார வஸ்துவை பண்ணினத்தினால தங்கத்தினுடைய தன்மை மாறுறதோ? மாறாது. தங்கம் தங்கம் தான். அதனால மோதிரம் பண்ணினாலும் அது தங்கம் தான், அதை வளை பண்ணினாலும் தங்கம் தான், நெத்தி சுட்டி பட்டம் பண்ணினாலும் தங்கம் தங்கம் தான். தங்கம் என்கின்ற தன்மை மாறவே மாறாது. அது மாதிரி பிரம்மம் தானே இந்த சிருஷ்டியாக தெரியும் பொழுது பிரம்மத்தினுடைய தன்மை மாறாது. அப்படி இருக்கும் பொழுது மெனக்கிட்டுன்னு போய் இந்த சிருஷ்டியை மித்தியன்னு சொல்லுவானே, இந்த சிருஷ்டியை பார்த்து மாயைன்னு சொல்லுவானே. ஆட்டா ஆட்டி வேர்த்த சீனமனத்தை ஏக்க அந்நிய அனாவசியம். ஆட்டா ஆட்டினா இப்படியும் பேசி அப்படியும் பேசி குழப்பி தள்ளிண்டு தேவையே இல்லையே. சர்வ வேர்த்த சீன வரும் இவ்வளவுலாம் பேச்சு பேசி மண்டைதான் இன்னும் குழம்பி போகி நம்மளுடைய வேஸ்டான எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். சீன இது ஒருத்தருடைய அபிப்பிராயம். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றார், நீர் தங்கத்துடைய ஒரு உதாரணத்தை கொடுத்தீரே, அது சரியான உதாரணம் அல்ல. ஹீன உபமா ஏகதேசி கைசி சாகேல வஸ்தூசி வர்ண வேத்தி அவ்யக்தாசி சாமியதான கடே. நீ எந்த உபமாவை எடுத்தாலும் ஹீன உபமா ஏகதேசி. பிரம்மத்தை வர்ணிக்கிறதுக்காக எந்த உபமா எந்த உதாரணத்தை நீ எடுத்தாலும் எதை நீ உதாரணமாக எடுத்துக்கிறையோ அது ஏகதேசியான உதாரணமா தான் அமையும். எப்பேற்பட்ட பெரிய உபமானத்தை எடுத்திருந்தாலும் இந்த லோகத்துல எதை பொறுக்கினாலும் ஏகதேசியாக தான் இருக்கு. ஆனா பிரம்மமோ சர்வதேசியாக இருக்கு. கைசி சாகேல வஸ்தூசி. அப்போ அந்த பரவஸ்துவை வர்ணிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட பிராபஞ்சிகமான உபமைகளை நீ எடுத்துட்டேயானால் அது எப்படி சரியாகும்? வர்ண வேக்தி அவ்யக்தாசி சாமியதான கடே. பிரம்மத்துக்கு வர்ணம் உண்டா? பிரம்மத்துக்கு ரூபம் உண்டா? ரெண்டும் கிடையாது. வர்ண வேக்தி அவ்யக்தாசி. பிரம்மம் வியக்தமாகவும் இருக்காது. தங்கமும் வளையும் எடுத்துட்ட உபமானத்துல தங்கத்துக்கு ரூபம் இருக்கு, அதனால தங்கம் வியக்தமாக இருக்கு. தங்கத்துக்கு ஒரு வர்ணம், அதாவது ஒரு கலரும் இருக்கு. பிரம்மத்துக்கு அது எதுவும் கிடையாது. அதனால சாமியமாக ஆகாது இந்த உதாகரணம். சுவர்ணி திருஷ்டி லாகாலிதா முளீச்ச ஆகே வேக்ததா. சுவர்ணம் தங்கம்னு பார்த்தாலே தங்கத்தை பார்க்க முடியறதுனாலதான் இது தங்கம் சொல்றோம். எதையாவது பார்த்து தங்கம் சொல்றோமா? இரும்பு, தங்கம், செப்பு இதெல்லாம் வச்சுட்டோம்னால் எது தங்கமோ அதுதானே விரல் காட்டி தங்கம்னு சொல்லுறோம். சுவர்ணி திருஷ்டி காலிதா. நம்ம கண்கள் தங்கத்து மேல விழுந்த போது தங்கம் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போமே, அதை பார்த்தா கூட இது தங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், தங்கம் சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு தங்கம் வியக்தமாக ஆகக்கூடிய விஷயம். அதை பார்த்து கண்கள்னால் பார்த்து தேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். முளீச்ச ஆகே வேக்ததா. தங்கம் அவ்யக்தமாக இருந்ததுன்னு வச்சுப்போம், அதாவது கண்கு தினம் தன்படாத வஸ்துவா இருந்து வச்சுப்போமே, தங்கத்தை பத்தி பேச்சே இருந்திருக்காது இந்த லோகத்துல. ஆலங்கார சோனே பாகாத்தா சோனே சியசே. அது மாத்திரம் இல்ல, தங்கத்துக்குன்னு ஒரு வர்ணம் இருக்கு, ஒரு கலர் இருக்கு இல்லையா, பீத்த வர்ணம் இருக்கு தங்கத்துக்கு. இப்ப தங்கத்தினால வளைய பண்ணினோமானால் தங்க வளைதான். ஆனா அந்த வளைய பார்த்துதானா தங்கம்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒண்ணு உண்டோ? கிடையாது. அந்த தங்கத்தை வளை பண்ணினாலும் மோதிரம் பண்ணினாலும் செயின் பண்ணினாலும் எதை பண்ணினாலும் தங்கத்துடைய அந்த கலர் அப்படியே தானே இருக்கு. அலங்கார சோனே பாகத்தா. தங்கத்தினால் பண்ணிந்த அலங்காரத்தை பார்த்தா சோனேச்சி எசை, இது தங்கம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அலங்காரம் தான் பண்ணினோம்னாலும் தங்கம் தன்னுடைய வர்ணத்தை விட்டு கொடுக்கறதுல, அதாவது தன்னுடைய கலரை விட்டு கொடுக்கறதுல, தன்னுடைய காத்திரத்தையும் விட்டு கொடுக்கறதுல.
இதை பார்த்து இது தங்கம் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனா பிரம்மம் அப்படி இருக்கா? பிரம்மமே தான் சர்வத்திர இருக்கு, பிரம்மமே தான் இந்த பிரபஞ்சமாக இருக்குன்னு சொன்னோமானால் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படியா இருக்கு பிரம்மம். தங்க வலையில இருக்கக்கூடிய தங்கம் எப்படி இருக்கோ அப்படிதான் தங்கமே இருக்கு. வளையா இல்லாம இருக்கிற ஒரு நிலையிலையும் தங்கம் அப்படிதான் இருக்கு பார்க்க. ஆனா இந்த லோகத்தை பார்த்ததுன்னா லோகமா வியக்தமா ஆகாம இருக்கக்கூடிய நிலையில பிரம்மம் இப்படியா இருக்க போறது இல்ல. அப்போ தங்கத்தினுடைய உதாகரணம் தப்பு. முளி சோனேச்சி ஹே வியக்த ஜட ஏகதேசி பீத்த. சோனா அதாவது தங்கம் வியக்தமாக இருக்கக்கூடிய விஷயம், ஏகதேசமாக இருக்கக்கூடிய விஷயம், பீத்த வர்ணமா மஞ்சள் வர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இவ்வளவு தோஷங்கள் தங்கத்துக்கிட்ட இருக்கு. என்ன? ஏகதேசியாக இருக்கு, வியக்தமாக இருக்கு. எப்போ இது மாதிரி தோஷங்கள் அதுக்கு இருக்கோ தங்கம் பூர்ண வஸ்துவாக ஆகாதே. தங்கமும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் போல அபூர்ணமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக ஆகிறது. அபூர்ணமாக இருக்கிற வஸ்து வச்சுன்னு என்னைக்கு பூர்ணமான வஸ்துவை திருஷ்டாந்தமா சொல்லி முடியும் சொல்லுங்க? பூர்ணாச அபூர்ணாச்சா திருஷ்டாந்த கேவி கடை என்னைக்காவது முடியுமாப்பா? அபூர்ணமாக இருக்கக்கூடிய வஸ்துவை வச்சுட்டு பூர்ண வஸ்துவை நம்ம என்னைக்காவது வர்ணிக்க முடியுமா? பூர்ண வஸ்துவை வர்ணிக்கிறதுக்கு பூர்ண வஸ்து வச்சுதானே வர்ணிக்கணும். ஒரு செடி கொடி பற்றி பேசுறமானால் மாடையும் ஆடையும் வச்சுண்டு செடி கொடி பத்தி பேச முடியுமா? முடியாது. வேற ஏதோ ஒரு செடி கொடி இருந்தால் அதை வச்சுட்டு மற்ற ஒரு செடி கொடி பத்தி பேசலாம். ஆனா பூர்ணமான வஸ்து கிட்ட என்னன்னா வேறொன்னு பூர்ணமான வஸ்துனே கிடையாதே. அப்போ பூர்ணமான வஸ்துவை இது மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு உதாகரணம் சொல்றதுக்கு வேற பூர்ண வஸ்துவே இல்லாததுனால எந்த உதாகரணமும் பூர்ண வஸ்துவை புரி வைக்கிறதுக்கு சரிப்படாது. திருஷ்டாந்த திதுகா ஏகதேசி தேனே கடே கலாயாசி. உடனே இந்துத்தர் சொல்றார், நீ சொல்ற விஷயம் சரிதான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துனாலையும் பரவஸ்து இது மாதிரி இருக்குன்னு உதாரணம் காட்டி கொடுக்கவே முடியாது. எந்த உதாரணத்தை எடுத்தாலும் எந்த திருஷ்டாந்தத்தை நான் எடுத்துட்டாலும் ஏகதேசமாக தான் இருக்கும் அது. ஆனா அதை ஏன் எடுத்துக்கிறோம் உதாகரணமா? நீ சொன்னையே பூர்ண வஸ்துக்கு உதாகரணம் ஒண்ணு கிடையாதுன்னு சொன்ன இல்லையா? அதனால பூர்ண வஸ்துக்கு வேற உதாகரணம் கிடைக்காது. ஆனால் பூர்ண வஸ்து இன்னது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போ ஒரு திருஷ்டாந்தம் ஏகதேசமாக இருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் தான் இருந்தாலும் அந்த திருஷ்டாந்தத்திலேருந்து சில அங்கங்களை எடுத்துட்டு அதனால பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருஷ்டாந்தத்தை கொடுக்கிற வழக்கம் அப்படின்னு சொல்லி இவர் இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இன்னொரு திருஷ்டாந்தம் நான் சொல்றேன் கேளுங்கோ. சிந்துவாணி லஹரிசி பின்னத்வ கைச்சே. சமுத்திரத்துல அலைக்கு மேல அலை அடிக்கிறது. சமுத்திரம் வேற அலை வேறன்னு சொல்லிட முடியுமான்னு? முடியாதே. சமுத்திரத்திலிருந்து அலை வருது, அப்புறம் திருப்பி சமுத்திரத்திலே லயமும் ஆறுது. சமுத்திரத்திலிருந்து ஒரு கால் பிரிஞ்சு வரத்தினால தானே அலையன்னு அதுக்கு பேர் வந்திருக்கும் தோணுறது. திரும்ப அந்த அலை திரும்பியும் சமுத்திரத்தை போய் சேர்றதுதான் லயம். அப்படி இருக்கும் பொழுது சிந்துக்கும் அந்த அலைக்கும் பின்னத்துவம் சொல்லிட முடியாது. உதாகரணம் கொடுக்கும் பொழுது உத்தம மதேம கனிஷ்ட ஏகா திருஷ்டாந்தே கலே பஷ்ட ஏகா திருஷ்டாந்த நஷ்ட சந்தேகவாடே. இன்னொருத்தர் சொல்றார், உதாகரணம் கொடுத்து பிரம்மத்தை புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றீரே, உதாகரணங்கள்லயே 3 வகை உண்டு, 3 லெவல் உண்டு. உத்தமமான உதாகரணம், மத்தியமமான இருக்கிற உதாகரணம், கனிஷ்டமாக இருக்கக்கூடிய உதாகரணம் அப்படின்னு 3 உண்டு. ஏகா திருஷ்டாந்தே கலே பஷ்ட. சிலப்போ என்னாகும், இந்த உதாகரணம் கொடுக்கிறோமே ஜாகிரதையா இருக்கணும். எத்தையோ உதாகரணமா எடுத்துட்டா வம்புலவே மாட்டிடும். ஏகா திருஷ்டாந்தே கலே பஷ்ட. சிலப்போ உதாகரணம் நல்ல உதாகரணமா இருந்தா
எந்த விஷயத்தை சொல்ல வரோமோ அந்த விஷயத்துல ஸ்பஷ்டமா எடுத்து காமிக்கும் இந்த உதாகரணம். ஆனா ஏகாதிஷ்டாந்தே நஷ்ட சந்தேக வாடே. சிலப்போ என்னாகும், எடுத்து இந்த திருஷ்டாந்தம் சரியா இல்லையோ படு நஷ்டம்தான் அதுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். என்ன நஷ்டம் உண்டாகும்னா, மனசுல இருக்கிற சந்தேகம் இன்னும் விருத்தியாயிடும். முன்னாடி இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியா சந்தேகம் போயிடும். அதனால திருஷ்டாந்தத்துக்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். கைச்சா சிந்து கைச்சா லஹரி, நீங்க என்ன சமுத்திரம் அலை, இதை பிரம்மமும் பிரம்மத்தை சமுத்திரம் என்றும் பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்த அலை மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க சொல்லவரே, இது என்ன ஒரு உதாகரணம்? கைச்சா சிந்து கைச்சா லஹரி, பிரம்மத்துக்கு இந்த உதாகரணம் ஒப்புமா? பிரம்மத்துக்கு இங்கேந்து அங்க போகணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அச்சலமாக இருக்கக்கூடியது பிரம்மம். ஏன்னா பிரம்மம் எங்கும் இருக்கு. ஒரு வஸ்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லையானால் தான் இங்கேந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லணும். பிரம்மம் எங்குமே இருக்கிறதுனால அச்சலமாக இருக்கக்கூடிய வஸ்து, நீங்க கொடுத்த திருஷ்டாந்தம் இருக்கே சமுத்திரம், அதோ ஒரு க்ஷணம் கூட ஒரு இடத்துல இருக்கிறதுல அலைக்கு மேல அலை அடிச்சுட்டே இருக்கு, நகர்ந்துட்டே இருக்கு. சிலப்போ இங்க டைட் அடிக்கிறது அங்க இருக்கிறதுல, அப்புறம் இங்க குறைஞ்சு போய் அங்க டைட் அடிக்கிறது. அப்போ கம்ப்ளீட்டா சலனம் உள்ள வஸ்துவா இருக்கு இந்த சமுத்திரம். அத போய் அச்சலாச சலாச்சி சரி, அச்சலமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு சலனமாக இருக்கக்கூடிய வஸ்து உதாரணமா கொடுப்பாளா? சாச்சா ஐசி ஓடம்பரி மானூசனையே. அதனால இந்த சமுத்திரத்தையும் அலையும் அதுக்கு சொல்லிட முடியாது. அது மாதிரி அந்த பிரம்மம் அப்படிங்கிறது சாச்சா ஐசி ஓடம்பரி மானூசனையே. ஓடம்பரின்னா மேஜிக். இந்த சிருஷ்டியை மேஜிக்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓடம்பரி ஹே கல்பனா. ஏன்னா மேஜிக்கே சத்தியம் இல்லை. இப்போ ஒரு மேஜிக் ஷோல போய் உட்காடுறோம், அவரை காமிக்கிறதுலாம் சத்தியமா என்ன? எல்லாம் ஜாலம் தானே. ஓடம்பரி ஹே கல்பனா. அந்த மஜிஷியன் என்ன பண்றான், நம்மளோட கல்பனையை பிடிச்சுடுறான். நம்ம கல்பனையை பிடிச்சு தான் எதை காமிக்கணும்னு நினைக்கிறானோ அதை நம்ம கல்பனையினால நம்மளை பார்க்க வைக்கிறான். உண்மையான மஜிஷியன் இதுதான் பண்றான். ஓடம்பரி ஹே கல்பனா. அப்புறம் என்ன ஆகுது, நானாபாச தாக்கவி ஜனா. நம்ம கல்பனையை கேப்சர் பண்ணி வச்சுட்டானால் அப்புறம் விதவிதமான வித்தியைகளை காமிக்கிறானுங்க. நானாபாச எல்லாம் பிரமிக்கும்படியாக இருக்கு. தாக்கவி ஜனா, ஜனங்கள்லாம் பார்க்கிறா. ஏரவி ஹே ஜானா பிரம்மச்சி எசே. மேஜிக் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வஸ்துவை காணும். அவன் எதெல்லாம் காமிச்சானோ, நம்மளுக்கு மேல என்னெல்லாம் ஜாலங்கள் வச்சானோ எத்தையும் காணல. ஏன்? அது இருக்கவே இல்லையே. இருந்தாதானே காணறதுக்கு. அந்த கொஞ்ச நேரம் இருந்ததே, அது உன் கல்பனையினால நீ இருக்குன்னு நீ பார்த்து புரிஞ்சுனதுதான். உண்மையா அது இருக்கவே இல்லை. உண்மையா இருக்காத விஷயத்த இருக்கிற மாதிரி மேஜிக் பண்ணி காமிச்சு நீ அது இருக்குன்னு ஒத்துண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இல்லைன்னு ஆயிடுத்து. அது மாதிரிங்கிறார் ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தை. ஐசா வாத ஏகமேகா. இப்படி ஆளுக்காளு வாதம் பண்றார்கள். லாகதா ராகிலி ஆசங்கா. சமர்த்தர் சொல்றார், நீங்க கேட்ட கேள்விகள், நீங்க கேட்ட சந்தேகங்கள், உங்க மனசுல இருந்திருந்த அபிப்பிராயங்கள், அதை தவிர இன்னும் பல அபிப்பிராயங்களை நான் உங்களிடத்தை வெளியிட்டாச்சு. மொத்தத்துல என்ன, இவ்வளவு அபிப்பிராயங்களை முன்னும் பின்னும் அவாய்வா பரிமாறிண்டு ஆளுக்காளு வாதம் பண்றதுதான் மிஞ்சித்தே தவிர பிரம்மம் எதுன்னு நிர்ணயமும் ஆகிற மித்யா மாயையா இந்த பிரபஞ்சம் என்ன எப்படி வந்ததுங்கிறது நிர்ணயமால. லாகதா ராகிலி ஆசங்கா. அவாளுக்கு இருக்கிற ஆசங்கா இன்னும் அப்படியே இருக்கு. தேச்சி ஆதாப்புடே ஐக்கா சாவதவோனி. அந்த ஆசங்காவை தான் நான் நிவர்த்தி பண்ண போறேன். அடுத்த சமாசத்துல சாவதானமாக இருந்து கேளுங்கள். மாயா மித்யா களோ ஆலி பரீதே பிரம்மி கைசி ஜாலி. இதுவரைக்கும் புரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா, இந்த லோகம் தெரியக்கூடியது மாயையாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மாயை அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு சொரூபம் கிடையாது, அதுக்கு ஒரு ஜன்மா கிடையாது. அது ஒரு தோற்றம்தான், அது ஒரு பிரமைதான், அது மித்யை. எப்போது இல்லையோ அது மித்யை. இது தெரிஞ்சுட்டோம்.
ஆனா நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் என்னன்னா, பரீத்தே பிரம்மி கைசி ஜாலி, பிரம்மத்துக்கிட்டே அந்த மாயை எப்படி வந்தது, அல்லது அந்த பிரம்மமே எப்படி மாயையாக தோன்றது, பிரம்மி கைசி ஜாலி, பிரம்மத்தின் மேல அது எப்படி ஆரோபித்தது, எங்கேந்து வந்தது? ஏன்னா மடாமீதே நிர்குணே கேலி தரித்தே மூலச்சி மித்யா. பிரம்மம் ஸ்வரூபத்தா நிர்குண வஸ்துவாக இருக்கு. மனாவி தே நிர்குணே கேலி தரித்தே முழிச்ச மித்யா. நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து கிட்டேந்து மித்தியாக இருக்கக்கூடிய மாயை எப்படி வர முடியும்? இது ஒத்துக்க முடியாத விஷயமாச்சே. பிரம்மமோ சத்தியம், சத்தியத்துக்கிட்டேந்து மித்தியை எப்படி வரும்? பிரம்மமோ இருக்கு, எது இருக்கோ அதுகிட்டேந்து இல்லாம இருக்கக்கூடிய வஸ்து எப்படி வந்தது? மித்யா சப்தி காஹி சனாஹி. மித்யானா அந்த சப்தத்துக்கே என்ன அர்த்தம்? எது இல்லையோ அது மித்யே, அதுதான் அதுக்கு அர்த்தம். இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். தேதே கேலே கோனே காயி. எது இல்லையோ அதை ஒருத்தன் எப்படி பண்ண முடியும்? எது இருக்கோ அதை தானே ஒருத்தன் பண்ண முடியும், சிருஷ்டிக்க முடியும். இல்லாத ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்ணிட முடியுமா? கரணே நிர்குணா சீட்டாயி ஹேஹி அகடித்த. இல்லாத வஸ்து, இல்லாம இருக்கக்கூடிய வஸ்துவையே நிர்மாணம் பண்ண முடியாது. அதுக்கு மேல நிர்குணமாக இருக்கக்கூடிய வஸ்து, இல்லாம இருக்கிற வஸ்து சுற்றி பண்ணிட்டுன்னு சொல்றேன். இது யாருனாலும் ஒத்துக்க முடியும்? கர்த்தா டாயிச்சா அரூப. யார் இந்த மாயை சிருஷ்டி பண்ணினால் சொல்றோ அந்த கர்த்தாவோ நிர்குணம், மாயையோ முழுக்க முழுக்க சகுணம். கர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மம் அரூபம், மாயையோ ரூபம். கேலி தேகி மித்யா ரூப. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம், ரூபமாக இருக்கக்கூடிய மாயையை சிருஷ்டி பண்ணித்து அதுவும் பொய். ரூபமாக இருக்கக்கூடிய இல்லவே இல்லாத ஒரு மாயை சிருஷ்டி பண்ணிட்டு சொல்றேன் நீங்க. இதுதானே நம்மளுடைய ஆசங்கா. ததாபி பேடு ஆக்ஷேப சோதயான்சி. இந்த ஆக்ஷேபனைய ஸ்ரோதாக்களே, இந்த ஆக்ஷேபனை தான் உங்க ஹிருதயத்துல மூலமாக இருக்கு. அந்த ஆக்ஷேபனை தான் விதவிதமாக பரிமளிச்சு விதவிதமான கேள்விகளா வந்தது. இதை அடுத்த சமாசத்துல இந்த ஆக்ஷேபனைய கிளியர் பண்ணி விடுவோம். பேடு ஆக்ஷேப, அந்த ஆக்ஷேபத்தை அப்படியே தெளிவாக்கி விட்டுடுவோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்தராமதாசர் குரு சிஷ்ய சம்பாதமாக இருக்கக்கூடிய தாஸ்போத கிரந்தத்துல சூக்ஷ்ம ஆசங்கா நிரூபணம் என்கின்ற நாமத்தோடு இருக்கக்கூடிய 2வது இந்த சமாசம் இதோட பூர்த்தி பண்றார். அடுத்தது 3வது சமாசம் நாளைக்கு ஆரம்பிப்போம். அதுவும் சூக்ஷ்ம ஆசங்கா நிரூபணத்துடைய கண்டினியூவேஷன் தான். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம